ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். சென்ற நிதியாண்டில் முதலீடுகளை ஈர்த்ததில் தமிழகம் 10வது இடம் பிடித்துள்ளது குறித்த தரவுகள் வெளியாகியுள்ளன. ப்ராஜெக்ட்ஸ் டுடே மற்றும் நிதி ஆயோக் தரவுகளின்படி சென்ற 3 நிதியாண்டுகளில் அதிக முதலீடுகளை ஈர்த்து மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. முதலீடு செய்ய சாதகமான சூழல் நிலவும் மாநிலங்களில் மகாராஷ்டிரா 2ஆம் இடம் பிடித்துள்ளது. சென்ற நிதியாண்டில் அதிக முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்களில் 2ஆம் இடத்தை ஆந்திர பிரதேசம் பிடித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு 1.05 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை மட்டுமே ஈர்த்து 9வது இடத்தில் இருந்த ஆந்திர பிரதேசம் சென்ற நிதியாண்டில் 8.95 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஆனால் முதலீடு செய்ய சாதகமான சூழல் நிலவும் மாநிலங்களின் பட்டியலில் 8ஆம் இடத்தில் ஆந்திர பிரதேசம் இருக்கிறது. சென்ற நிதியாண்டில் அதிக முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்களின் பட்டியலில் ராஜஸ்தான், குஜராத், ஒடிஷா ஆகியவை முறையே 3ஆம், 4ஆம் மற்றும் 5வது இடங்களை பிடித்துள்ளன. முதலீட்டு தொகையின் அடிப்படையில் 4ஆம் இடத்தை பெற்றுள்ள குஜராத்தில் முதலீடு செய்வதற்கு சாதகமான சூழல் அதிகம் காணப்படுகிறது. அந்த பட்டியலில் தமிழ்நாடு 10வது இடத்தை பெற்றுள்ளது. சென்ற 2024ஆம் நிதியாண்டில் 2.71 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து 5வது இடத்தில் தமிழ்நாடு இருந்தது. அது 2024-25ஆம் நிதியாண்டில் 98,168 கோடி ரூபாயாக குறைந்தது. சென்ற நிதியாண்டில் 2.29 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து 10வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் முதலீடு செய்ய சாதகமான சூழல் நிலவும் மாநிலங்களில் 3வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டை விட அதிகமாக தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் அதிக முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மொத்தமாக சென்ற 3 நிதியாண்டுகளில் இந்தியாவில் முதலீடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் மொத்தமாக முதலீடு செய்யப்பட்ட தொகையின் அளவு 35.20 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இது 2025-26ஆம் நிதியாண்டில் 58.30 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள், செமிகண்டக்டர், தரவு மையங்கள் போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த தரவுகளின் மூலம் தெரியவந்துள்ளது.